பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எஸ்ரா 2ஆம் அதிகாரம் Book of Ezra chapter 2 69ஆம் வசனம். 69. அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். கொடுக்கும் சக்தி, Giving power. உன்கிட்ட இருக்கிறத நீ கொடுக்க ஒரு பழக்கம் இருக்கும். So you must practice to give what you have. சில வீட்டுக்கு போனா பிள்ளைகளை வச்சு காணிக்கை கொடுக்க வைப்பாங்க. So in some people they will ask the children to give. ஏன் கேட்டா, Why? இப்பமே அந்த பிள்ளைக்கு என்ன வரணும், இந்த பழக்கம் வரணும். So she must have this habit from now. கொடுக்கும் சக்தி. Giving power. தேவன் கொடுக்கிறவர், The Lord who is givers, பிசாசு எடுக்கிறவர். but the devil will take from us. மனிதன் செலவழிக்கிறவர். The man will spend us. புரியுதா உங்களுக்கு? பிசாசு கொடுக்கிறவர், பிசாசு எடுக்கிறவன், தேவன் கொடுக்கிறவர். மனுஷன் என்னது, ரெண்டுக்கு நடுவுல நல்ல செலவழிச்சிட்டே உட்கார்ந்துட்டே இருப்பான். So God is giving and Satan is taking, but man in midst of it will spend in a very lavish way. ஆனா கொடுக்கும் சக்தி நமக்கு தேவை. We must have a giving power. உன்னுடைய சக்திக்கு தக்கதாக நீ கொடுக்கணும். According to your power you must give. இது ஒரு தேவனுடைய கிருபை. This is the grace of God. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கு, Scripture was mentioned in this way. உனக்கு கொடுக்கிற சக்தி இல்லன்னா கொடுக்கிற சக்திக்கு ஏத்த மாதிரி கொடு. When you are not having the giving power, according to your ability you must give. இப்ப பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, When you see in the Old Testament, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படினா, if a man child is born, அவங்க ஒரு நல்ல தகுதியாக இருந்தா அவங்க ஒரு காளையை பலியிடலாம். So if they are just able, they can just offer a cow. அதை விட கொஞ்சம் ஏழையா இருந்தா, If he is just a ரெண்டு புறா குஞ்சு பலியிடலாம். and he can just give a pigeon, அதுவும் கொடுக்க அவனுக்கு சக்தி இல்லனா, even is not able to perform it, நீ ஒருபடி மாவு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். you must give one pot of flour. அப்படின்னு பைபிள் சொல்லுது. Scripture is mentioned, லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, Book of Leviticus chapter 5 verse 7. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி If இல்லாவிட்டால் he is not having an ability to bring lamb, அவன் காட்டுப்புறாவை செலுத்தலாம். he can give turtle doves. இப்ப இயேசுவின் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் For the mother of Jesus and அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வரதுக்கு சக்தி இல்ல. they are not having the power ability to bring lamb. இயேசு பிறந்தபோது அவங்க என்ன கொடுத்தாங்க? When Jesus was born, what they have given? என்ன கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஆட்டுக்கடாவை செலுத்தக்கூடிய வசதி இல்ல. அவர் தச்சன். They were a carpenter. அப்ப என்ன பண்ண முடியும்? What they can give? அவர் என்ன பண்ணாங்க? What they did? அவங்க ஒரு ரெண்டு புறா கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. They have given 2 pigeons and they have gone. லூக்கா 2ஆம் அதிகாரம், Book of Luke chapter 2 24ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இயேசுவின் அம்மா அப்பாவுக்கு அங்க ஆட்டுக்கடாவை செலுத்துறதுக்கு சக்தி கிடையாது. அதனால 2 புறா குஞ்சு செலுத்திட்டு தூக்கிட்டு போனாங்க. Parents of Jesus was not able to sacrifice lamb, so they given the turtle doves of pigeons and they were departing. நமக்கு கொடுக்கும் சக்தியை கர்த்தர் தரும்படியாக கேட்க வேண்டும். We have to ask God to giving power. ஒரு ஏழை விதவை காணிக்கை கொடுக்க வந்தா, When a certain lady was coming and giving offering, பெரிய பணக்காரனும் காணிக்கை கொடுக்க வந்தா, and just a rich man is also giving offering to அந்த ஏழை them. விதவை என்ன செஞ்சா? What the poor lady was doing? அவளிடத்தில் இருந்தது என்னதுதான்? இருந்தது எவ்வளவுதான்? ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசா, அவ்வளவுதான் இருந்துச்சு. She is having only 2 coins for just அவளுக்கு பைபிள் சொல்லுகிறது, அவளுக்கு ஜீவனத்துக்கு இருந்ததே எவ்வளவுதான்? அவ்வளவுதான். for the whole life she has the same only அத this much. போட்டுட்டு போயிட்டே இருக்கா. She was just giving and passing இன்னொருத்தர் away. வந்தாரு, கட்ட உருவினாரு, அதில இருந்து ஒண்ணு உருவினாரு. So one person came that just was giving amount and give it from departing from there. ஒரு சிலர் காணிக்கை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாக்குற மாதிரி கொடுப்பாங்க. So certain people when they are giving offering and they will just give some others were looking at. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ வலது கை கொடுப்பதே என்ன செய்ய கூடாது, இடது கையே தெரியவே கூடாது. So your left hand should not know what your right hand is giving. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் போயிட்டாரு. One servant of God departed from a place. நான் அந்த இடத்துல சின்ன பிரதரா இருந்தேன். I was a small brother there. என்னோட எல்டர் போயிட்டாரு, ஊழியத்தை விட்டுட்டாரு. My elder left the ministry. சபையில ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. So it was a very troublesome போனதுல situation. ஒரு சிலருக்கு சந்தோஷம். So some people are happy about it. அப்ப அதுல ஒரு வயசான ஒரு விசுவாசி உண்டு. A very old believer was there. நல்ல மனுஷன் தான், ஆனா கேரக்டர் தான் நல்லா இல்ல பாவம். He was a good man but his character was not அப்போ proper. காணிக்கை வாங்குறது நான் தான் சின்ன பிரதர். அப்போ ஆக்டிங்ல நான் தான் இருக்கிறேன். I am a small brother, I was acting there. அப்போ ஒரு விசுவாசி காணிக்கை, அந்த பழைய விசுவாசி காணிக்கை கொடுக்க வர்றாரு. And the old believer was coming to give me an offering. பாக்கெட்ல கை வச்சுக்கிட்டே சொல்றாரு, காணிக்கை உங்ககிட்ட கொடுக்கணுமா அக்காட்ட கொடுக்கணுமா அம்மச்சிட்ட அப்படின்னு கேக்குறாரு.
Keeping his money in the pocket, he was asking me whether I have to give to you or to Ammachi. நான் சொன்னேன் என்கிட்டயும் கொடுக்கலாம், யார்கிட்டயும் கொடுக்கலாம், பெரிய சிஸ்டரையும் கொடுக்கலாம். You can give to me, it ought to account. அவங்க கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான், என்கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான், ரெண்டு ஒரே பாக்கெட் தான். And I told it to the same pocket whether you give to me or to her. அப்படின்னு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. And he told, and you can receive from me. ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டேன். I told him, you can give me. அவர் எடுத்தாரு. He took it. ஒரு 20 ரூபாய், ஒரு 10 ரூபாய். A 20 rupees and it is 10 rupees. இத இந்த தாம்பலத்துல கொடுக்கிற மாதிரி ரெண்டு கையில பிடிச்சு என்கிட்ட கொடுத்தாரு. He was giving with both hands and was giving to me. ரொம்ப பெரிய வயசான மனுஷன், நல்ல பழைய விசுவாசி. He is a very old man and a very old believer. இப்ப 20 ரூபாயும் 10 ரூபாயும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்காரு. He was holding very firm the 20 rupees and 10 rupees note. காணிக்க கொடுக்கறாரு. He was giving me an offering. நான் ரொம்ப சின்ன பிரதர். I was a very small brother. அப்ப எனக்கு ஒன்னு 21 வயசு. I was 21. 22 வயசு. I was 22 years old. யார்ட்டனாலும் கொடுங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா? அதனால அவர் எடுத்து 20 ரூபாயும் 10 ரூபாயும் விரிச்சிட்டாரு. So I told you can give to anyone, so he was just holding his hand. He was just typing. நம்ம என்ன செய்யணும்? நானு கைய பாதி நீட்டிட்டேன். So விவரம் தெரியாம நீட்டிவிட்டேன். I also stretched out my hand halfway. நீங்க ஒண்ணு ஊழியத்தை விட்டு போயிட மாட்டீங்களா? And he asked. அப்படினாரு. அச்சாக்கு வாங்க அடி. அவர் கொடுத்துட்டு காணிக்க கொடுக்கும்போது நான் கையை நீட்டின உடனே அடுத்த வேட விடுறாரு. நீங்க ஒண்ணும் போயிட மாட்டீங்களா ஊழியத்தை விட்டு அப்படின்னாரு. So he asked me whether you will leave the ministry. இதுக்கு பிறகு எப்படி 30 ரூபாய் வாங்குறது? How we can get this 30 rupees? நீங்க யோசிச்சு பாருங்க விசுவாசிகளுடைய மனநிலைகள் எப்படிலாம் இருக்கு, எந்த லெவல்ல அவங்க கர்த்தருடைய காணிக்கையை சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. Just think and see how the mentality of the believers. எனக்கு சுல்லுன்னு ஏறுது, வாங்கவா இந்தால சத்தம் போடவா, பழைய விசுவாசி, நான் ரொம்ப சின்ன பையன், வாங்கலன்னா தப்பு, வாங்கிட்டா இதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. So I was in a very troublesome. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see how the நான் சொன்னேன் situation. இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறேன், அவர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன்னு. அப்ப நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டார். I replied that Jesus was living, I was believing till he was alive, I will be here. அந்த 30 ரூபாயில நான் சென்னையில இருந்து திண்டிவனம் கூட போக முடியாது. With that 30 rupees I cannot travel from Chennai to Dindivanam. நான் திரும்பி போறதா இருந்தா என் வீட்டுக்கு போகணும்னா நான் திண்டிவனம் வரைக்கும் கூட போக முடியாது. If I want to go back to my home, I cannot go even till Dindivanam. இது கொடுக்கும் சக்தி அல்ல. This is not the giving power. கொடுக்கும் சக்திங்கிறது அது பெரிய பாக்கியம். The giving power is just a privileged thing. ராக்ஃபெல்லர்னு நீங்க ஒரு ஆளை கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard a person called ராக்ஃபெல்லர். Rockefeller. இப்ப கூட அவருடைய ஃபவுண்டேஷன் வர்க், ட்ரஸ்ட் வர்க் பண்ணுது. Still his trust was working. அவர் ஒரு பெரிய ஆயில் கம்பெனி வச்சிருந்தாரு. He had a very great oil company. எல்லா பெட்ரோல் பங்குக்கு முன்னால போய் இவர் பெட்ரோல் பங்க் போட்டுருவான். So they will go all the பெட்ரோல் பங்க் எல்லாம் எங்க இருக்கோ அந்த பங்குக்கு முன்னால எல்லாம் இவர் புதுசா ஒரு பெட்ரோல் பங்க் போடுவாரு. So wherever the petrol bunk is there, he will just start. ஏன்னா இவருக்கு ஒரு எண்ணெய் கிணறு இருக்கு. Because he is having the oil bore well. அதனால அங்க போய் ரேட் குறைச்சு வித்து எல்லா பெட்ரோல் பங்கும் க்ளோஸ் மூடிட்டான். So he just he was make the price low and he make. 50 வயசுல உலகத்துல பெரிய பணக்காரனா மாறிட்டான். At the age of 50 he became a very millionaire. எல்லா பெட்ரோல் பங்க் காரனும் இவன் செத்தா போதும்னு இருக்கான். All the petrol bunk owners were thinking that he must die. அந்த லெவலுக்கு வந்துருச்சு. It came to that level. 50 வயசுல At the age of 50 இவருக்கு கேன்சர் வந்துச்சு. he got cancer. பயங்கரமான வியாதி. It was a very terrible அப்ப இவ்வளவு disease. மருந்துகள் கிடையாது. Such medicines were not there. அப்படியே நொந்துட்டான் அந்த மனுஷன். So he was just fainted. நொந்து இனி வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் செத்துட்டா என்னது எல்லா பிசினஸும் சரியாயிடும்னு அவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. All the people were waiting that if he was dying or their business will lose. வீட்ல படுக்கையில இருக்கும்போது When he was at sick bed, திடீர்னு பைபிள் எடுத்தான். he took the Bible. ஒரு வசனம் அவனுக்கு முன்னால பளிச்சுன்னு நின்னுச்சு. So one verse came before him very brightly. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Acts of the Apostles, chapter 20, verse 35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவ்வளவுதான், நிப்பாட்டிட்டான் பைபிள. The words of Lord Jesus, it is more blessed to give than to receive. ஒரே வசனம் தான். The only one verse. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை. The words of Jesus, it is more blessed to give than to receive. அவ்வளவுதான். That's என்னைய it. கார்ல ஏத்துங்கன்னு சொன்னான். And he told it to just pay with me வீட்ல the இருக்கிற car. பணத்தெல்லாம் கார்ல ஏத்துன்னு சொன்னான்.
He asked all the money to put it in the car. அந்த ஊர்லயே இருக்கிற சேரியில போய் நிப்பாட்டினான். And he asked him to just put it in the slum area. வந்த ஜனங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துட்டான். He started to give money to all the people that were gathered there. வாங்குகிறதை பார்க்கலாம் சம்பாதிக்கிறதை பார்க்கலாம் என்னது கொடுக்கிறது பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை அத புடிச்சான். So just he hold the words Jesus was spoken. அவ்வளவுதான். கார்ல உள்ள பணம் எல்லாம் காலி. All the money which is kept in the car was over. ஜனங்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷம். All the people were so happy. ஒண்ணுமில்லாதவனுக்கு அன்னைக்கு பயங்கரமா லட்சக்கணக்கில் காசு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. Those who are not having anything he was received lakhs of money. எல்லாம் கொடுத்து முடிச்ச போது After finishing giving everything, இவனுக்கு சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம். he had some miracle in his body. அந்த பெயின் இல்ல. There was no pain in him. அந்த ஃபீலிங் இல்ல. He don't have that feeling. என்னவோ சரீரத்துல ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிடல் போனான். He just gone to the hospital, just something was happening in his அங்க body. அவரை செக் பண்ணாங்க. When they checked him, செக் பண்ணி சொல்றாங்க அது எப்படி கேன்சர் சுகமாயிடுச்சே எப்படி சுகமாயிடுச்சுனா. So they asked if the cancer was healed, how it is possible? வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம்னு ரோட்ல போய் ஏழை ஜனங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு ஆஸ்பத்திரி வந்தா எது சுகமாயிடுச்சு? கேன்சர் சுகமாயிடுச்சு. So when he was giving all the money to the poor people at the roadside, when they were coming to the hospital, his cancer was healed. அதோட அவன் கிறிஸ்தவனா மாறிட்டான். From that point of time he became a Christian. அதுக்கு பிறகு afterwards டாக்டர் 2 வாரத்துல செத்துருவேன்னு சொன்னா 92 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தான். And doctor told him within 2 weeks he will die, but at till the age of 92 50 வயசுல சாகறேன்னு சொன்ன ஆளு எத்தனை வயசு வரைக்கும் இருந்தான்? 92. நெட்ல அடிச்சு பாரு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் வருதான்னு பாருங்க. So just you play in the net where the Rockefeller Foundation is coming. ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யற ஒரு மார்க்கமா செயல்படுது. Till it is being acting as helping the poor people. கொடுக்கும் சக்தி அவனுக்கு கிடைச்சது. So the giving power has given. தேவன் உனக்கு கொடுப்பாரு பட் நீ கொடுக்கணுமே அதான மெயின். The Lord will give you but you have to give, that is important. தேவன் உனக்கு கொடுக்காம இல்ல உனக்கு எல்லாம் கொடுக்கிறார். The Lord is giving you everything to you. நீ ஏழைகளுக்கு கொடு. You must give to the poor people. அம்மா அப்பாவுக்கு கொடு. You must give to your father and mother. You must give to your brother. உங்க தாய் தகப்பனுக்கு கொடு. You must give to your parents. ஒண்ணுமில்லாதவனுக்கு கொடு. You must give to the people who are not able. காணிக்கை கொடுக்கிறது முக்கியம் அல்ல. It is not important to give offering. அது கடமை. It is just responsibility. ஏழைகளுக்கு நீங்க இறங்குங்க. But you must get out for the ஜனங்களை தேடி போ. அது ஏழைனா கிறிஸ்தவ ஏழைகள் மாத்திரமல்ல எல்லா ஏழைகளும் ஏழைகள் தான். So not only the Christian poor people, all poor peoples. அப்படி நீங்க பழகுனீங்கன்னா when you practice like this, அந்த கொடுக்கும் சக்தி வரும் பொழுது உனக்குள்ள இருக்கிறதான வியாதி எல்லாம் வெளியே போய்டும். when the giving power is you receive, all the sickness will be healed. தாவீது சொல்றான், David is saying, இப்படி கொடுக்கிற ஒரு தன்மை எங்களுக்கு கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்றான். and he is telling that just thanking God for giving this giving power. 1 நாளாகமம் 29:14 1 நாளாகமம் 29:14 Book of First Chronicles chapter 29 verse 14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம். மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம். That what should be able of to giving is willingly after this sort. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு when we come to the spiritual life, நமக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தி தேவை. we must have the power of performing miracles. அது எந்த இடத்துலயும் டக்குன்னு சுவிசேஷம் சொல்றதுக்கோ ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கோ அது உனக்கு உதவியா இருக்கும். So it will be very helpful to proclaim the gospel and perform miracles. இரண்டாவது நீ கொடுக்கும் சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Secondly, you have to receive the giving power. அதுக்காக கொடுக்கும் சக்தின உடனே கடன் வாங்கி கொடுக்கணும்னு இல்ல. So it is நல்லா புரிஞ்சுக்கங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. You must understand the truth, you should not get the debt in your gift. இங்க வாங்கி அங்க கொடுத்துட்டு நான் கொடுக்கும் சக்தின்னு சொல்லிட்டு நீ பேர் வாங்க கூடாது. அவன் ஓடி போய்டுவான், திருப்பி நீ தான் உட்கார்ந்திருப்ப, சட்டை எல்லாம் கழட்டி விட்டுருவான். Getting here and giving it is not an important thing. அப்படி இப்ப ஒரு விசுவாசி கூட அன்னைக்கு வந்து சொன்னாரு. One believer told me this way. அப்படி சில விசுவாசிகள் கூட அப்படி ஏமாத்திட்டு ஓடி போயிடுறான். Even believers are cheating and they were driving. எனக்கு கொடுங்க நான் வரேன் தாரேன் அப்படினு சொல்லிட்டு போனதா இங்க கூட ஒருத்தன் வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். So even here they reported me. தப்பு. It is wrong. வாங்குனத கொடுத்துறணும். Whatever you have received. கொடுக்கும் சக்தியை தேவன்ட்ட கேளு. You must ask for God for giving power. ஒரு சிலருக்கு தேவன் கொடுக்கிறார், ஆனா அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மைண்டே வராது. So for some people Lord is giving but they are not having mind to give. இந்த நாய்ட்ட போய் தேங்காய் மாட்டிக்கிச்சுனா if the coconut was just caught up with this dog, எவனும் கிட்ட போய் அதை எடுக்க முடியாது. no one can come near it. கடிச்சு கோதறிடும் கிட்ட போனா. It will bite and பட் அதுக்கு அதை உடைச்சு செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. So but it is impossible for dog to eat. இத பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? What the scripture is telling about it? அனுபவிக்கும் சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. So it is the power of just experiencing. உங்களுக்கு அந்த சக்தி இருக்கான்னு பாருங்க. Whether you are having this power, அனுபவிக்கும் சக்தி, with experience of just using. தேவன் ஒரு சிலருக்கு அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கவில்லை. So for some people the Lord has given the authority of using it. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Book of Exodus chapter 6 verse 6. பிரசங்கி 6:2.
அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவ்வளவுதான். அவன் பாட்டுக்கு சம்பாதிப்பான், ஆனா சோறு சாப்பிட முடியாது, கோதுமை தான் சாப்பிடணும். So he will just yawn, but he is not able to eat rice, but he can eat only this. வீட்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, மனைவி எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, இவர் பாத்துக்கிட்டே இருப்பார். So all the family members will eat well, but he is not able to eat, just look at them. அவனுக்கு எல்லாத்தையும் சம்பத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஆனா என்ன சக்தி கொடுக்கல? அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கல. The Lord has given everything to him, but he has not given the power to utilize it. இத நீங்க பல இடங்கள்ல பல விதங்கள்ல எடுத்துக்கலாம். You just think it in a very different way. தமிழ்ல சொல்லுவான், கை கெட்டிருச்சு, என்ன செய்யல? வாய்க்கு மட்டும் தான் எட்டல. So in Tamil proverb it is mentioned that இன்னைக்கு अनेகர் நீங்க பார்க்கலாம். many can see this. எண்ணெய் யூஸ் பண்ணாதே, உப்பு யூஸ் பண்ணாதே, சுகர் யூஸ் பண்ணாதே, ஒண்ணு யூஸ் பண்ணாதே. Don't use oil, sugar and everything, don't use everything. நீங்க எப்படி இருக்கீங்களா? யாராவது அனுபவிக்கும் சக்தி. ஆனா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்ததை நீ அனுபவிக்கிறது தான் இந்த உலகத்துல உனக்கு கிடைச்ச பங்குன்னு சொல்றாரு. So the scripture is telling whatever the Lord has given you, you must utilize. That is the power given by God. அதே பிரசங்கில நீங்க படிச்சு பாருங்க. When you read in the same Ecclesiastes, புசிச்சு குடிச்சு நல்லா இருக்கிறதாங்க இது இந்த உலகத்துல நமக்கு தேவன் கொடுத்த பெரிய மேன்மை. That is the greatest power is given by God to eat and drink. வேற ஒரு நன்மையும் கிடையாது. There is no other goodness found in it. பிரசங்கி 2:24. Book of Ecclesiastes chapter 2 verse 24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. தேவனுடைய கரத்திலிருந்து வர்றது என்னது? புசித்து குடிச்சு அதை அனுபவிச்சிட்டு நல்லபடியா உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிட்டு நல்லபடியா ஓட்டத்தை முடிக்கிறது தான் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருது. The thing which is coming from the God is you have to utilize everything with joy and you have to end your race victoriously. ஆனா இங்கே சொல்லி இருக்கு, எல்லாத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிட்டு அனுபவிக்கும் சக்தி இல்ல. But you have earned everything, but you are not able to utilize it. இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்நியன் என்ன செய்யறான்? அதை அந்த வசனம் சொல்லுது, அந்நியன் அதை அனுபவிக்கிறான். So when you are just making it, that strange person is looking over it. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. The 4th chapter 8 verse is mentioned. ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டிக்காரன், உடனாளி இல்ல, பிள்ளை கிடையாது, சகோதரன் இல்ல, புருஷன் இல்ல, மனைவி இல்ல, ஆனா போட்டு சம்பாதிச்சு வச்சுட்டு இப்ப செத்து போயிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. He don't have any person in this world, but he was just laboring hard, but everything was taken by the government. அப்படிதான் நேத்துல இருந்து கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தையும். So from yesterday government started. ஒண்டிக்காரன் ஒண்ணும் சேர்த்தது ஒண்ணும் இல்ல, கணக்கொலக்கெல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப எல்லாம் யார் எடுத்துக்கிட்டு இருக்கா? உடனாளியும் கூட இல்ல. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. How the situation. நானும் யோசிச்சேன் எவ்வளவு சம்பாதிச்சாங்க. So just think how he earned in his life. தேவன் எப்படி கொண்டு வந்து முடிக்கிறாரு பாத்தீங்களா? பைபிள் அப்படிதான் இருக்கு. So the scripture is mentioning like that how the Lord is உடனாளி இல்ல, பிள்ளையும் இல்ல, சகோதரனும் இல்ல, ஒருத்தனும் இல்ல, போட்டு சம்பாதிச்சிட்டாங்க, ஆனா அனுபவிக்கல. So no children, no brother, no one is there. He earned many things, but he is not able to utilize it. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You must understand well. கர்த்தர் இந்த உலகத்துல உனக்கு ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா நீ அனுபவிக்கும் சக்தியை உனக்கு தரணும். So if the Lord is blessing you, the Lord must give you the power to utilize it. அப்படிதானே பைபிள் சொல்லுகிறது. 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். So for thou shall eat the labor of thine hand, happy shall thou be with thee. இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி புசிச்சு குடிச்சு பலன் அடைந்து கர்த்தருக்காக முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சு மகிமையில போய் சேரணும், அவ்வளவுதான். So till you have, you must just do your ministry well and you must end your race. ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போனதும் இல்லை. So we did not get anything and we did not get back anything. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். You must understand well. அலெக்சாண்டர் செத்தார். Alexander died. அவரை பத்தி அடக்கத்தை கொண்டு போறாங்க. So just they were making for this burial. அப்ப 3 காரியம் செய்யணும்னு சொன்னாங்க. So he told to do 3 things. நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான் தெரியும். We know only one thing. என்னது? பெட்டிக்கு வெளியே கையை வைக்க சொன்னாரு. நான் ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதில்லைன்னு எல்லாரும் பார்க்கட்டும்னு சொல்லி. So he just asked to put his hands outside, that it is mentioning that he did not receive anything and was not taken எல்லா back. தேசத்திலும் சம்பாதிச்சதை ரோட்ல தூக்கி போட சொன்னானா. So he asked the other things which you earn, you to put it in the roadside. எல்லாத்தையும்
வீசிக்கிட்டு இந்த பூ வீசிட்டு போறாங்களே நம்ம ஆளுங்க, ஒரு சில குடும்பங்கள்ல காசு வீசுவாங்க. அதே மாதிரி இவன் சம்பாதிச்சதெல்லாம் ரோட்ல வீசுன்னு சொன்னான். So he asked all the earnings to put it on the roadside. பட் என்னைய என் பெட்டியை ராணுவ மேஜர்கள் தூக்க கூடாது, டாக்டர்ஸ் தான் தூக்கணும் நான். So he told the militant should not take my coffin box, the doctor should take it. ஏன்? Why? டாக்டரால கூட என்னை காப்பாத்த முடியலன்னு சொல்லணும்னா. It is the fact that doctors even cannot able to revive me. காலங்கள் யார் கையில இருக்கு? So times are in அவர் கையில இருக்கு. டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்ணி என்னை காப்பாத்த முடியல, அதனால டாக்டர் தூக்கு சொல்லுன்னு சொன்னாங்க. So times are the hands of the Lord, so doctors are not able to do, so he asked them to take my body. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Think and see what is our state. நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்ல, கொண்டு போறது இல்ல. We did not receive anything and did not take இருக்கிற வரைக்கும் anything. அனுபவிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பரலோகத்துக்கு போயிடணும். So whatever the time we are having, we must have utilized it, we must go to the kingdom of heaven. அனுபவிக்கணும்னு பாஸ்டரே சொல்லிட்டாருன்னு சொல்லி தகாததை அனுபவிக்க கூடாது. So you just not utilize the thing which is not needed for you. சரீரத்துல நான் பலவீனமா இருந்தாலும், Even I may be weak in my body, உம்முடைய வல்லமை எனக்குள்ள இருந்த அற்புதங்களை செய்யணும். let your power reside in me and do a miracle. நான் ஜெபிச்ச உடனே நீங்க ஆமென் போடணும். When I pray, you must tell amen. என் ஜீவனையே மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தாரும். Give me a power to give my life. எத்தனை பேருக்கு இந்த சக்தி தேவை? How many of you want to receive இதுல this எந்த power? சக்தி உங்களுக்கு குறைவா இருக்கோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. You whatever the power is lacking in you, just ask from God and receive ரட்சிக்கப்பட்ட it. போதே உங்களுக்கு சில சக்திகளை கொடுத்திருப்பார். So when you are saved, the Lord might have given you power. அபிஷேகம் பெற்றபோது இன்னும் அதிகமான சக்திகளை கொடுத்திருப்பார். So when you got the anointing, the Lord might have given you the next ஊழியத்துக்கு power. வரும்பொழுது இன்னும் அதிகமான சக்திகளை When you கொடுத்திருப்பார். come to this do the ministry, the Lord might have given you another உங்களில் power. அநேகருக்கு இந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். You might have this power in you. ஒருவேளை இந்த சக்தி அதிகமாக கூட இருக்கலாம். You might have in a increasing way. இன்றைக்கு மறுபடியும் ஒன்று கூட புதுப்பித்துக் கொள்ளுங்க. Let us all renew this power. எத்தனை பேருக்கு இந்த சக்திகள் கண்ணை மூடி நாம் முழங்கால் போடுவோம். Let us all close our eyes, be on our ஒரு 2 knees. நிமிஷம் இந்த சக்தியில உங்களுக்கு எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. 2 or 3 minutes, let us all be in the presence of உங்களுக்கு God. எத்தனை Receive the பேருக்கு power. கொடுக்கும் சக்தி வேணும்? How many of you want giving power? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு கொடுக்கும் சக்தி தேவை? How many want giving power? ஒருவேளை உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். You may not have anything in you. நீ இப்ப ஒரு வார்த்தை சொல்ற. If you utter one word, கர்த்தாவே எனக்கு கொடுங்க, Lord give me, நான் கொடுப்பேன். I will give. உண்மையா? Really? ஆண்டவர் எனக்கு கொடுத்தா நான் கொடுப்பேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். தெய்வம் எனக்கு கொடுத்தா நான் நிச்சயமா கொடுப்பேன். If the Lord will give me, I will sure give to you. எப்படி கொடுப்பேன்? How will I give? அழுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பேன். So shaking, pressing down, I will give to you. கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் உன் பண்டகசாலையை தர ஆண்டவர் தன்னுடைய பண்டகசாலையை உனக்காக திறக்க போகிறார். The Lord is going to open the storehouse for you. நீ கொடுக்கிறவனாய் உன்னை மாற்ற போகிறார். The Lord is going to change you as a giving person. இதுவரை நீ வாங்கினாய், இனிமேல் நீ கொடுப்பாய். Till now you have received, from today you are going to give to others. விசுவாசிக்கிறவனுக்கு இந்த சக்தி பலிக்க போகிறது. Those who are believing, the power is going to come upon you. உன்னை கொண்டு अनेक ஆத்துமாக்களை மீட்க போகிறார். Through you the God is going to redeeming many souls. கர்த்தர் உன்மேல் சகாயம் செய்யும் சக்தியை வைக்க போகிறார். The Lord is going to keep this a little bit power to you. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. That verse is so the liking verse for me. 89ஆம் சங்கீதம் 10-19ஆம் வசனம் எப்படி வாசிங்க? Psalms 89. மத்தவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு இருப்போம். Psalms 89 verse 19. அந்த வார்த்தை 89:19ல பாத்தீங்கன்னா, when we see that verse, அவர் வைக்கிறார்னு சொல்லி இருக்கு. it is mentioned that he have kept it. சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. இப்ப இந்த கூட்டத்துல முழங்கால் நிக்கிற உன் மேல கர்த்தர் இந்த சக்தியை வைக்கணும். The Lord have to lay the power upon you. சகாயம் செய்யும் சக்தி, The power of helping others, கொடுக்கும் சக்தி, giving power, மீட்கும் சக்தி, redeeming power, நன்மை செய்யும் சக்தி, the power of doing goodness. அற்புதங்களை செய்யும் சக்தியை கர்த்தர் உன்மேல் வைப்பாராக. The Lord should lay the power of doing miracles upon you. Hallelujah. Hallelujah. Amen. ஆமா. ஆமா. ஒருவேளை இதுவரைக்கும் உன் மேல அந்த சக்தி வைக்காம இருந்தாலும், Perhaps the power may not lay upon you. ஒருவேளை அந்த சக்தியை வைத்து நீங்கள் அதை இழந்திருந்தாலோ புறக்கணித்து விட்டுவிட்டிருந்தாலோ, Sometimes you may have leave this power. கண்ணை மூடி முழங்கால் போட்டு வலது கையை உயர்த்தி மறுபடியும் ஒரு வீசை வையும். என் ஓட்டம் முடியற வரைக்கும் நான் அதை பாதுகாப்பேன். Till my course get finished, I will preserve this power. Let just lay it on me. என் மேல அந்த வசனம் 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த சகாயம் செய்யும் சக்தியை என் மேல் வையும். Keep the lead helping power upon me. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வல்லமை இறங்கும். When you ask, the power will descend upon you. கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தினால உன்னை நிரப்புவார். உன் மேல் அந்த சக்தி வந்து இறங்கும். The Lord will fill you by his anointing and the power will descend upon you.
ரபகதிரா ஓ ரபகதிரா பகதிரா பலக ஆமென் ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya 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 சுதிபிக்கரா பகரா பகதுரா பக இந்த வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வல்லமை இறங்குறது நான் காண்கிறேன், நான் உணர்றேன். இந்த வசனம் யாருக்கு தேவையோ, யார் வாஞ்சித்து கர்த்தாவே எனக்கு மீட்கும் சக்தியை தாங்கன்னு கேட்கிறாங்களோ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹalleluya ஹalleluya. இனிமேல் உன் மூலமாய் ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ரீபாலா இதபாலா கதிடா கரோ திடாடியாராபா. ஹalleluya. ஆமா, இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பெரிதான சக்திகளாக தேவன் நம்மை மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, வசனம் கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய சக்தியை வைத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் கொடுத்த இந்த வல்லமையை கொண்டு கர்த்தருக்காக ஜீவித்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.